Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. சட்டப்பேரவையில் தளவாய் சுந்தரம் தெரிவித்த கருத்தை மறுத்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் EWS இடஒதுக்கீட்டை அதிமுக ஒருபோதும் ஏற்கவில்லை என தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் EWS என்ற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தார்கள். 10% இடஒதுக்கீடு. அதில் பாதிக்கப்பட்ட நான் ஒருவன். எங்கள் கிராமத்திலே குறிப்பாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் கடைசி மாவட்டம். அங்கே 125 நாள் வேலைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். இந்த அமெண்ட்மெண்ட் வந்த உடனே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகும் EWSக்காக எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்று ஒரே மாநிலம் இவங்க மட்டும் தான் போனாங்க. வேற யாரும் எந்த மாநிலம் போல. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு EWSக்கு எதிர்த்து போன ஒரே கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அதை நான் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு உரிமை கேட்கும். யாரை எடுத்து போனா என்ன? எங்களுக்கு வரல சார் பிரசன்டேஜ். அதுக்கு அவங்க யாரை எடுத்து போனா என்ன? அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்புமிகு சட்ட அமைச்சர் கூடுவதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேரளாவில் 5% இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் EWSக்கு. நீங்களும் தாங்கள் முதலமைச்சரிடம் பேசி ஒரு 5% நீங்கள் இப்போ பாப்புலேஷன் சர்வே நடக்கப்பட்டு அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு 5% இடஒதுக்கீடு பரிந்துரை செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 7.5% சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அந்த சட்ட திருத்தம் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தது. ஆளுநர் அந்த சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்திட ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் 10% EWSஐ ஏற்றுக்கொண்டால் நான் இதில் உடனடியாக கையெழுத்து போடுகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக EWSஐ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டார். அதனால் தான் இந்த 7.5 சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தினார். ஒரு கட்டத்திலே மருத்துவ படிப்புக்கான அனுமதி தொடங்கிவிட்டது. இனியும் காலம் தாமதப்படுத்தக்கூடாது என்றுதான் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சர் நீங்களே அதை வெளியிடலாம் என்று அரசாணை போடலாம் என்று நேரடியாக இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லாதற்கு நேரடியாக அந்த ஆணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றினோம். ஆகவே இந்த கருத்து EWSஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. ஆனால் அது அவர் மாவட்டத்தை தனிப்பட்ட பிரச்சனை, அது அவருடைய கருத்து, அதை நாங்கள் தலையிடவில்லை. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.